இப்ப இந்த வைல்ட் கார்டுல வந்தவங்களால கேம் மாறும் அப்படின்லாம் பேசுனாங்க. ஏதாவது மாறிச்சா? கேம் மாறுச்சு ப்ரோ. கமருதனுக்கு மாறுச்சு பாசிட்டிவா. ஏன்னா நம்ம மத்தவங்களை எதுக்கு ப்ரோ பேசணும்? என் ஃப்ரெண்டு இப்ப இன்டர்வியூ நமக்கான இன்டர்வியூ. ஆமா. இப்ப வைல்ட் கார்டு வந்துதான் வந்தீங்களா டே வயிற்றுல பாலை வாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு. அவங்கதான் கேமே மாத்தினது. அவங்க வந்து பிரச்சனைலாம் சொல்லிதான் நீ பண்றது தப்பு அப்படிங்கறதெல்லாம் சொன்னக்கு அப்புறம் தான் அவன் கேமே மாறிச்சு. அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் லைவ்ல. ஆனா நீங்க எனக்கு கடவுள் மாதிரினா நீங்க வரலாம் எனக்கு என்ன ஏன்னா அந்த கேம் எப்படி போகுது, நம்ம பண்றது தப்பா ரைட்டானே தெரியாம போச்சுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் அது வீக்கெண்ட் எபிசோட்லேயே சொல்லிட்டாரு. வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கேமே மாறுச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்குலாம் மாறல ப்ரோ. அவங்க கனி எடுத்துக்குங்க, எஃப்ஜே எடுத்துக்குங்க, எல்லாரையும் எடுத்துக்குங்க. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. கரெக்ட். அதுதான் அவங்களோட மைனஸ் நான் நினைக்கிறேன். இந்த பார்வதி மட்டும் தான் சாண்ட்ரா கூட இல்ல ப்ரோ, பார்வதி பார்வதி கிளீன் ஸ்கெட்சிங். அன்பு டீம் பிடிக்காது, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அந்த மாதிரி இவங்க போய் சேர்ந்து நான் மைனஸ் நீயும் மைனஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம், தூக்கிடுவோம். இப்ப பாருங்க கடைசியில இல்லப்பா இதுக்கப்புறம் தனியா பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா அதான சொல்லிருப்பாரு. பாரு உங்களை நாங்க பார்த்துதான் இருக்கோம், உங்களுக்கு தெரியாததா பாரு அந்த மாதிரி. அதான் கூட சொல்றேன். இப்ப பாரு ஒரு கேம் விளையாடுறான்னா கமருதன் ஒரு கேம் விளையாடுறான். அது இறங்கி விளையாடணும் கேம் தான், மேல அடிச்சு விளையாடணும் கேம் தான். கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க தான் மேட்ரு. இப்ப நான் உங்களே கேட்கறேனே, கமருதீன் ஃபைனல்ஸ் நிக்கிறான், பார்வதி ஃபைனல்ஸ் நிக்கிறான், யாரு கப்பு கொடுப்பீங்க? கமருதீன் தான். அது எப்படி உங்களால டிசைட் பண்ண முடியுது? ஏன்னா இது பார்த்துட்டோமே, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா கேமரா ஆஃப் பண்ணி சொன்னா கூட நான் அதானே சொல்றேன். உங்களுக்கு அந்த விஷயம் வருது இல்ல, ஓகேவா? அப்ப பாரு நீங்க என்னதான் ஸ்ட்ராங் பிளேயர் சொன்னாலும், ஆனா கப்புக்கு அவர் கிடையாது, அவர் கீ பிளேயர். அந்த கேம் பில்ட் ஆனதுக்கு தட்டி விட்டுருவாங்க. அது வரைக்கும் தான் அந்த விஷயமே. ஓகே, அதனால அவ யாரு கூட பாரு போய் நின்னாலும், அவங்க நின்னாலும் ஓகேவா, பாருக்கு கிடைக்க போகுது இல்லை டைட்டில். ஸோ அப்ப நம்ம அவளை சேஃபா வச்சுக்கிறது நல்லது. கரெக்ட் ப்ரோ. பேர்லாம் ஓகே ப்ரோ, தப்பா போகுது எல்லாம் ஓகே ப்ரோ. அந்த மீட்டரை தாண்டது வரைக்கும், அதை முன்னாடி தாண்டினாலதான் இவ்வளவு பேர்லாம் வந்து. இப்ப அந்த மீட்டரை அவன் தாண்டாம அதை எவ்வளவு கியூட்டா எடுத்துட்டு போனோமோ அவ்வளவு கியூட்டா எடுத்துட்டு போறான்னு நான் நினைக்கிறேன். ரைட் ரைட். டக்குன்னு பிரேக் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. எதையுமே டக்குன்னு பிரேக் பண்ணா நமக்கு தானே பேக் ஃபேர் ஆகும்.